ஆன்மீக பெரியோர்களுக்கு வணக்கம். இடியதன் ஒரு உமை கொடமிகு கரியது வழிகொடு தனதடி வழிபடும் அவர் இட கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுறையிறகே. என் பெயர் வா சரவணகுமார். நான் இன்று இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சம்பிரதாயங்களை பற்றி, அதையும் அதன் பின் இருக்கும் அறிவியலை பற்றியும் கூற இருக்கின்றேன். இந்து மதம் என்பது கடவுள் நம்பிக்கையோடு சேர்த்து பல பரிமாணங்கள், அதாவது கல்வி, இசை, நாட்டியம், மருத்துவம், மெய்ஞானம், விஞ்ஞானம், கொடை, வீரம் ஆகிய பல பரிமாணங்களை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான மதமாகும். சூரிய குடும்பத்தில் சூரியனை மையமாக கொண்டு 9 கிரகங்கள் சுற்றி வருகின்றன என்பது அறிவியல் உண்மை. ஆனால் இதனை நவ கிரகங்களாக வைத்து சூரியனை மத்தியில் வைத்து 9 கிரகங்கள் சுற்றி வருகின்றன என்பது நம் கோவில்களில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே கண்டுபிடித்து வைத்திருப்பது ஒரு மிகப்பெரிய வியப்பே ஆகும். பல அறிவியல் விஞ்ஞானிகள் இந்து மதத்தினை பார்த்து பிரமிப்பு அடைந்தனர். அதற்கு ஒரு உதாரணம் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர் பகவத்கீதையை பற்றி கூறியுள்ளார். என்ன கூறியுள்ளார் என்றால், தனது வாழ்க்கையின் கடைசி காலத்தில் தான் பகவத்கீதையை பற்றி தனக்கு தெரிய வந்ததாகவும் அதை படிக்க முற்பட்டதாகவும் கூறினார். இதை முன்பே படித்திருந்தால் தனது கண்டுபிடிப்புகளில் பல பரிமாணங்களை எட்டியிருக்கலாம் என்று அவர் கூறியது வியக்கத்தக்கது. அதற்கு ஒரு உதாரணம் தான் ஔவையார். ஔவையார் திருக்குறளை பற்றி கூறும் பொழுது, அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள் என்று அணுவினை பற்றி கூறியுள்ளார். 1900களில் தான் அணு ஆராய்ச்சி வேகம் பிடிக்க தொடங்கியது. ஆனால் அவர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அணு ஆராய்ச்சியை பற்றி கூறியுள்ளார். இது மட்டுமல்ல, அணுவுக்கு அணுவாய் அப்பாளுக்கு அப்பாளா என்று விநாயகர் அகவலில் அவர் அணுவை பற்றி கூறியது வியக்கத்தக்கது. சரி, நாம் இந்து மத சம்பிரதாயங்களில் உள்ள அறிவியலை பற்றி காண்போம். நாம் ஒரு வீட்டிற்கு செல்கிறோம், திருமண நிகழ்ச்சி அங்கே நடக்கிறது என்றால் நம்மை முன் நின்று வரவேற்பது என்ன? அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மாவிளை தோரணமும் வாழை மரங்களும் தான். சரி, அது மகாலட்சுமி கடாட்சத்திற்காகவும் அக்குடும்பத்தினர் வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் நாம் அதை செய்கிறோமா? அதுவும் ஒரு முக்கியமான காரணமே. அதோடு சேர்த்து என்ன காரணம், இதற்கு பின் இருக்கக்கூடிய அறிவியல் என்ன என்றால், ஒரு கூட்டம் நிறையாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தினில் கார்பன் டை ஆக்சைடு மக்கள் அதிகமாக வெளியிடுவர். அந்த கார்பன் டை ஆக்சைடினை மாவிளைகளும் வாழை இலைகளும் உள்வாங்கிக் கொள்கின்றன. அதனால் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் சுலபமாக மூச்சு திணறல் இல்லாமல் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய வசதியினை அது செய்கின்றது. சூரியனின் வெப்பம் பூமியை வந்து அடைவதற்கு முன்பும் சந்திரனின் குளிர்ச்சி பூமியை விட்டு செல்லும் நேரம், அந்த இடையே ஆன நேரம் தான் நாம் பிரம்ம முகூர்த்தம் என்கிறோம். அதாவது சுமார் காலை 3:30 மணி முதல் 5:30 மணி வரை என்ற நேரத்தையே நாம் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கின்றோம். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் காலையில் எழுகின்றோம், குளிக்கின்றோம், தீபம் ஏற்றுகின்றோம், சந்தியாவந்தனம் செய்கின்றோம், உடல் பயிற்சி செய்கின்றோம் என்றால் நம் உடலும் மனமும் புத்துணர்ச்சி அடைகின்றதை நம்மால் காண முடிகின்றது. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கின்றனர். சரி, ஆலயத்தில் அப்படி என்ன இருக்கிறது என்றால், சுவாமியின் விக்கிரகத்தின் கீழே எந்திர பிரதிஷ்டை செய்திருப்பார்கள். அந்த எந்திர பிரதிஷ்டையின் மூலம் அது என்ன செய்யும் என்றால், கோபுர கலசத்தின் வழியாக எலக்ட்ரோஸ்டாட்டிக் வேவ்ஸ்களை சுவாமியின் விக்கிரகத்தின் மூலமாக எந்திரம் உள்வாங்கிக் கொள்கின்றன. அந்த எந்திரத்தில் எழுதப்பட்டுள்ள பீஜாட்சர மந்திரங்கள் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸுக்கு பேர ஆற்றல் கொடுக்கின்றன. அது சுவாமியின் விக்கிரகத்தின் மூலம் பக்தர்களுக்கு வெளிப்படுகின்றது. அதனால்தான் கோவில்களுக்கு உள் செல்லும் போது பக்தர்களை, ஆண்களை சட்டை கழட்டி விட்டு செல்லவும் என்று கூறுகின்றோம். அரச மரத்தை சுற்றி வருவதனால் விநாயகப் பெருமானின் பேரருள் கிடைப்பதோடு பெண்களுக்கு கர்ப்பப்பை வலுவடைகின்றது. அதோடு விநாயகருக்கு தோப்பு கரணம் போடுகின்றோம். இதையே அயல் நாட்டவர்கள் சூப்பர் பிரெயின் யோகா என்று வேறு பெயரிட்டு நமது பழக்க வழக்கங்களை பின்பற்றி வருகின்றனர்.
நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியை வைத்து வானத்தில் ஜெட் ராக்கெட்டுகளை அனுப்பி மேகங்களை உப்பினை தூவி செயற்கை மழை பொழிய செய்கின்றோம். ஆனால் அதை அன்றே வேத உபன்யாசகர்கள் யாகம் வளர்ப்பதன் மூலம் ஹோம திரவியங்களை உள்ளே போட்டு அதில் இருக்கக்கூடிய உப்பு படிமங்கள் புகையாக மேலே எழும்பி மேகங்களில் கலந்து செயற்கையாக மழை பொழிய செய்தது. இதை கண்டு நாம் இன்று வியக்கத்தான் வேண்டியிருக்கின்றது. சூரிய கிரகணத்தின் போது உணவு உண்ணக்கூடாது என்பது நம் மரபு. அதை பலர் மூட நம்பிக்கை என்றும் முட்டாள்தனம் என்றும் சொல்லி வந்தார்கள். ஆனால் இன்றைய அறிவியல் உண்மைகள் கூறுவது என்ன என்றால், சூரிய கிரகணத்தின் போது வெளிப்படும் கதிர்களால் உணவில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் பன்மடங்கு பெறுகின்றன. அதனால் நம் உடலுக்கு பல உபாதைகள் வரக்கூடும் என்று கூறியவுடன் அவர்கள் எல்லாம் வாயடைத்து போய்விட்டார்கள். சரி, நமது மெய்ஞானமானது இப்போது இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தை விட பல மடங்கு உயர்ந்தது. அதற்கு ஒரு உதாரணம் தான் காக்கைக்கு நாம் உணவு அளிப்பதன் மூலம் பித்ரு கடன் கழிகின்றது. அதோடு சேர்த்து உணவில் ஏதேனும் நச்சுத்தன்மை இருக்கின்றதா என்பதையும் நம் முன்னோர்கள் கண்டறிந்து வந்தனர். விரதத்தின் மூலம் தெய்வங்களின் பேர் அருள் கிடைப்பதன் மூலம் மற்றும் நமது உள் உறுப்புகள் புத்துணர்ச்சி அடைகின்றதையும் நாம் காண முடிகின்றது. நாம் கோவில்களில் தட்டு மற்றும் மணி ஆகியவற்றை பயன்படுத்தி பூஜை செய்கிறோம். அதில் கூட ஒரு அறிவியல் இருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? ஆம், அது என்ன அறிவியல் இருக்கிறது என்றால், நம் இடக்கையில் மணியினை இவ்வாறு அடிக்கிறோம், வலக்கையில் தீபாராதனை காட்டுகிறோம். இவ்வாறு இடக்கை ஒரு புறம் வேலை செய்கிறது, வலக்கை ஒரு புறம் வேலை செய்கிறது. அதாவது நமது மூளையை 2 பிரிவாக பிரிக்கிறார், வலப்பக்க மூளை என்று பிரிக்கிறார்கள். இப்படி நாம் செய்யும் போது நம் இடப்பக்க மூளையும் வலப்பக்க மூளையும் தனித்தனியே இயங்குகிறது. அதனால் நமது புத்தி பன்மடங்கு அடைகிறது என்பதை அறிவியல் உண்மைகள் கூறுகின்றன. ஒரு மாபெரும் அறிவியலாளர் நம் இந்து மதத்தை போற்றியிருக்கிறார். அவர் யார் என்றால் சுனிதா வில்லியம்ஸ். அவர் நாசாவில் வானியல் ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார். அவர் கடந்த முறை விண்வெளிக்கு செல்லும் பொழுது கையில் ஒரு பகவத்கீதை புத்தகத்தை எடுத்து சென்றிருக்கிறார். ஏன் என்று அனைவரும் கேட்டதற்கு, விண்வெளியில் மிகவும் தனிமையாக இருக்கும் அந்த சமயத்தில் எனது மனநிலையை சமநிலையாக வைத்துக் கொள்வதற்காக நான் பகவத்கீதை எடுத்து செல்கிறேன் என்று சுனிதா வில்லியம்ஸ் பதிலளித்திருக்கிறார். இந்த முறை சில நாட்களுக்கு முன்பு சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு செல்ல இருந்தார். அப்போது கையில் ஒரு விநாயகர் விக்கிரகத்தை தன்னுடன் கொண்டு சென்றுள்ளார். அப்போது கடைசி நேரத்தில் ராக்கெட்டில் உள்ள ஒரு சிறிய கோளாறு கண்டறியப்பட்டு ஒரு பெரிய விபத்து தடுக்கப்பட்டுள்ளது என்று சுனிதா வில்லியம்ஸ் தானே கூறியுள்ளார் என்பது வியப்படைய செய்கிறது. இந்த நூற்றாண்டின் தலை சிறந்த கண்டுபிடிப்பாக அனைவரும் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அதனை கூறுகின்றனர். அந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பின் முக்கிய அம்சம் என்ன என்றால், அது பிளாக் ஹோல், அதாவது கருந்துளை, வான்வெளியில் இருக்கக்கூடிய கருந்துளையை அது புகைப்படம் எடுத்துள்ளது. சரி, இந்த கருந்துளையை டெலஸ்கோப் இல்லாமலேயே கண்டுபிடித்தவர் யார் என்றால், அவர் பெயர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ். அவர் எவ்வாறு கண்டுபிடித்தார் என்றால், ராமானுஜரின் ஃபார்முலாவை வைத்தே அவர் கருந்துளை இருக்கின்றது என்பதை கண்டுபிடித்தார் என்று சொல்லப்படுகின்றது. ராமானுஜர் அந்த ஒரு ஃபார்முலா மட்டுமல்ல, அது போன்ற பல நூற்றுக்கணக்கான ஃபார்முலாக்களை எழுதியுள்ளார். இத்தகைய அறிவாற்றல் உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று ராமானுஜரை கேட்டதற்கு ராமானுஜர் கூறியது என்னென்றால், தனக்கு கிடைத்த அத்தனை அறிவுக்கும் காரணம் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோயிலில் இருக்கக்கூடிய நாமகிரி தாயாரின் பேரருளினாலேயே தனக்கு இத்தகைய அறிவு கிடைத்தது என்று கூறுகிறார். மேலும் எந்த ஒரு ஈக்குவேஷனாக இருக்கட்டும், அந்த ஈக்குவேஷன் ஏதாவது ஒரு வகையில் கடவுளை தொடர்பு படுத்தவில்லை என்றால் அந்த ஈக்குவேஷனுக்கு எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை என்றும் தான் கருதுவதாக ராமானுஜர் கூறியுள்ளார். இப்படித்தான் எந்த ஒரு மருந்தாகட்டும், உணவாகட்டும், விஞ்ஞானியாகட்டும், அது நம் ஊரில் இருக்கிறது என்றால் அதை நாம் எந்த காலத்திலேயும் மதிப்பதே இல்லை. ஆனால் அது போற்றுவதற்குரிய ஒரு பொருளாக இருக்கும். அத்தகைய போற்றுதலுக்குரிய ஒரு கணித மேதைதான் ராமானுஜர். பிற மதங்களில் இல்லாத அளவிற்கு இந்து மதத்தில் அப்படி என்ன சிறப்பு என்று கேட்டால், நம் தெய்வங்களை பாருங்கள். ராஜ கோபுரங்களுடன் சகல உபசாரணைகளோடும் 6 வேளை நெய்வேத்தியங்களோடும் மட்டும்தான் இருப்பேன் என்றெல்லாம் இல்லாமல் அரச மரத்தடியிலும் வேப்ப மரத்தடியிலும் எளிமையாக இருப்பேன் என்று கூறுகின்றன நம் இந்து மத தெய்வங்கள்.
மண்ணிலும் மரத்திலும் மலையிலும் கடலிலும் நீரிலும் நெருப்பிலும் நீக்கமர நிறைகின்றார்கள் நம் இந்து மத தெய்வங்கள். அதே போல் பிற மதத்தில் உள்ளது போல் குறித்த நேரத்தில் குறித்த இடத்தில் கட்டாயம் ஆலயத்திற்கு வந்தே தீர வேண்டும் என்ற எவ்வித கட்டுப்பாடுகளோ கஷ்டங்களோ இல்லை. உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெரிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கே என்று தனக்குள்ளேயே இறைவனை காணும் அன்பே நிறைந்த மதம்தான் இந்து மதம். உன்னதமான வாழ்வியல் நெறிமுறைகளையும் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உன்னதமான பண்பையும் விளக்கும் ராமாயணம், அரசியல் நெறிமுறைகளை கூறும் மகாபாரதம், இசைத்து மகிழ திருமுறைகள், படித்து பயன்பெற பகவத்கீதை என தத்துவ புதையலாக விளங்குகிறது நம் இந்து மதம். அம்மை நோய் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு வேப்பிலை மஞ்சள் அரைத்து பத்து போடுவதும் தனிமைப்படுத்துவதும் முட்டாள்தனம் மூட நம்பிக்கை என்று வாதிட்டவர்கள் எல்லாம் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தனிமைப்பட்டு இருக்கும் போது வாயடைத்து போயிருந்ததை நம்மால் காண முடிகிறது. இவ்வாறு வாழ்வியல் நெறிமுறைகளையும் மருத்துவத்தையும் இயற்கையோடு கலந்த சனாதன தர்மத்தையும் பின்பற்றி இருக்கக்கூடிய இந்து மதத்தினை நாம் போற்றி பறைசாற்றுவோம். வான்முகில் வளாது பெய்க, மணிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்